தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல நாட்களாக பல பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டேன். அதாவது ப்ரோ எக்ஸாமினேஷன் இல்லாமல் ஒரு அரசு வேலை வேணும் ப்ரோ, நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்பவே எனக்கு பயமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி எந்தவித தேர்வுமே இல்லாமல் இப்போ நம்ம கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அரசு வேலையை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 24/2/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கணும். நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோ வீடியோ இந்த வீடியோக்குள்ள நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 1 லட்சத்திற்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா சேலரி தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பெர்மனன்டான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னால ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், இந்த ஜாப்பில் நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. எந்தளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட். ஓகேவா? ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, அப்ளை பண்ண நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து இருக்கக்கூடிய அஃபிஷியல் இந்த ஜாப்பை பற்றி இருக்கக்கூடிய அஃபிஷியல் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது. நீங்கள் நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் நேவிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 பிரான்ச்சஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரான்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சாக பிரிச்சிருக்காங்க. அதில் 5 விதமான வேலைவாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் பிரான்ச்சுன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதில் ஒரு விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் பிரான்ச்சுன்னு பிரிச்சிருக்காங்க. இதில் 4 விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, டெக்னிக்கல் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரில் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் சர்வீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதே சப்மெரின் டெக் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சில் ஜென்ரல் சர்வீஸ், அதாவது ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்மெரின் டெக் எலக்ட்ரிக்கலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் வெறும் எஜுகேஷன் ரிலேட்டட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி எம்ஏ அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பாங்களே சில பேர், பிஇ பிடெக்கு எம்டெக்கு, இல்லை நீங்கள் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், இல்லை நீங்கள் 10th 12th இது மாதிரி எது படிச்சிருந்தாலுமே சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் நேவிலே பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் ஹைட்ரோ கிரேட்க்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பைலட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேவல் ஏர் ஆப்ரேட்டர் இருக்காங்கல்ல, ஸோ அப்சர்வேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏடிசி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த நேவியை பொறுத்த வரைக்கும், இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட்டு, இல்லை ஒரு ஏர்போர்ட் அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் லாஜிஸ்டிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சூட்டபுளாக வந்திருக்கும். அதே நேரத்தில் எஜுகேஷனும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சூட்டபுளாக வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சப்மெரின் எலக்ட்ரிக் இல்லையா, இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரும்பி தேடிக்கிட்டு இருக்க ஒரு ஜாப். ஸோ அந்த ஜாப் எல்லாமே இல்லை அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாப் போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிஇ பிடெக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 60% மார்க்கோட எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்குது. ரொம்ப சேஞ்சஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பிஇ பிடெக் படித்து 60% மார்க் பெற்றிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சுக்கும் சரி, இல்லை நேவல் ஏர் ஆப்ரேட்டருக்கும் சரி, இல்லை லாஜிஸ்டிக் சரி, இல்லை எஜுகேஷன் சரி, இல்லை இன்ஜினியரிங் இதில் எது இருந்தாலும் சரி உங்களால் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை ப்ரோ நான் பிஇ பிடெக் நான் படிக்கல ப்ரோ, நான் எம்எஸ்சி எம்ஏ இல்லை எம்பிஏ இல்லை பிஎஸ்சி பிகாம் அந்த மாதிரி தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக, அதாவது பிஜியில் நீங்கள் டிப்ளமோ இல்லை ஃபினான்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலுமே சரி, இல்லை லாஜிஸ்டிக் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தாலுமே சரி, எம்சிஏ எம்எஸ்சி ஐடியில் ஃபஸ்ட்டு கிளாஸ் நீங்கள் படிச்சிருந்தாலுமே சரி, நீங்கள் லாஜிஸ்டிக் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை எஜுகேஷனுக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இல்லைனா நீங்கள் எவ்வளோ ப்ரோ நான் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டாக நான் படிச்சிருக்கேன், இல்லைனா சப்மெரின் ரிலேட்டாக படிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த கீழே இருக்குது தெரியுமா, சப்மெரின் எலக்ட்ரிக்கல், நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் பிரான்ச் ஜென்ரல் சர்வீஸு, நெக்ஸ்ட்டு சப்மெரின் டெக் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருக்குது இல்லையா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருக்கீங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் இது கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிக் கம்யூனிகேஷன்,
எலக்ட்ரிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இல்லை டிப்ளமோவில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டட் எடுத்து படிச்சினாலும் சரி. ஸோ அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். இன்கேஸ் எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சஸ் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் எலக்ட்ரானிக்ஸ், பவர் இன்ஜினியரிங், டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சொல்லிட்டு நீங்கள் காலேஜில் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருப்பீங்களா. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாகவும் சரி உங்களால் வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்புமே சரி ஆண்களும் சரி பெண்களும் அந்த அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த 2 ஜாப் இருக்கு இல்லையா, சப்மெரின் டெக் இன்ஜினியரிங், நெக்ஸ்ட் சப்மெரின் டெக்கில் எலக்ட்ரிக்கல், ஓகேவா. இது 2க்கும் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பெண்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது. மற்ற இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் சரி ஆண்களும் சரி பெண்களும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கொடுத்துருப்போம். அந்த லிங்க்குள்ளே வந்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்ற போது நீங்கள் ரெஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் ஆல்ரெடி இதுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட காமனான டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த ஸ்டேட்டஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு ஓடிபியை கொடுத்து நீங்கள் சேவ் அப்படின்றத கொடுத்து கூட உங்களால் போய் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த இது வந்து கேட்பாங்க, ஃபோட்டோ ஐடி கேட்பாங்க, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, 10th 12th பாஸ்போர்ட் சம்திங் உங்களுக்கு எது இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் அதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ்க்கான ஐடியோட நம்பர் கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு சேவ் அப்படின்றத கொடுத்தா போதும். நீங்கள் வந்து சேவ் வந்து ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் பேஜுக்குள்ளே வந்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த லாகினில் பார்த்தீங்கன்னா இந்த லாகின் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே ப்ராசஸ் தான். நீங்கள் என்ன லாகின் டீட்டெயில்ஸில் நம்ம எந்த ஸ்டேட்டோ ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க, நம்ம தமிழ்நாடு அப்படின்னால தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். ஸோ இருக்கக்கூடிய கேப்சா இருக்குல்ல, அதை ப்ராப்பராக அந்த பாக்ஸில் நீங்கள் போட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துட்டு மேலே போய்ட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட காமனான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ஒர்க்கிங் பீரியடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 இயர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து கிடையாது. சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 இயர்ஸ்லேயே உங்களுக்கு இனிஷியல் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சேம் டைம் நீங்கள் அந்த சப்மெரினில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த 2 ப்ராசஸும் சேமாக நடக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களோட ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணுமானும் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, அதாவது வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ செலக்ஷன் ப்ராசஸும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. உங்களோட குவாலிஃபைடு வந்து டிகிரி தான் பார்க்குறாங்க, மற்றபடி எதுவுமே வந்து பார்க்கல. நெக்ஸ்ட் அதுக்கு நீங்கள் குவாலிஃபைட் டிகிரி இருக்குது, மற்றபடி உங்கள்கிட்ட அவங்க கேட்குற நார்மலான கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்பில் இருக்க உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களால் வந்து ஈஸியாக கிளியர் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அதே நேரத்தில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹைட் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும், டேட்டூ எதுவும் போட்டிருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி காமனான விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஒன்ஸ் நீங்களும் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பண்ணும்போது தெளிவாக எனக்கு என்ன கேட்குறீங்கன்றதை புரிகிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள்.